அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பலன்கள் எல்லாருக்குமே மாறுபடும் இல்லைங்களா. இப்போ ஒரே லக்னம், பலன்கள் பலவிதம், ஓகேங்களா. ஸோ இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரே லக்னமாக இருந்தாலும் பலன்கள் எங்கே மாறுபடுது, எந்த இடத்துல இவர்கள் மாறுபடுறாங்க அப்படின்றதும், அந்தமாரி பலன்கள் எப்படி இருப்பாங்க, இவங்க பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க, அவர்கள் குணநலங்கள், அவர்கள் வாழ்க்கை தத்துவங்கள், அவர்களுடைய நிலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் அதையும் பார்ப்போம். அதே மாதிரி இப்போ ஒரு லக்னத்தில் ஒரே மேஷ லக்னம் அப்படின்றப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு மேஷ லக்னக்காரில் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, மேஷ லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா நல்ல கோடீஸ்வரன், நல்ல யோகா அதெல்லாம் பெற்றிருப்பார். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா நடுத்தர இதிலே இருப்பார், வாழ்வாதாரம் அந்த மாதிரி இதுலேயே ஒருத்தருடைய நிலைப்பாடுகள்லாம் இருக்கும், அது செயல்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் நல்ல இன்கம்லாம் வந்துட்டுருக்கோம், இன்னொருத்தருக்கு இன்கம் அந்தளவுக்கு வராது. அதே மாதிரி அதே மேஷ லக்னமாக இருக்கும். ஆனால் அவர் நோவாமல் நோன்பு கும்பிட்றாரு அப்படின்னு இல்லையா, என்னப்பா ஒன்றும் வேலைக்கு போகிற மாதிரி தெரியல, ஆனால் அவங்ககிட்ட இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு மட்டும் இல்லையா. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறுபாடுகள் இருக்குது. இதுக்கு அமைப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றதும் நம்ம பதிவில் பார்க்கலாம். அதனால் பதிவை ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும், பலன்கள் எப்படி வருது, எங்கே மாறுபடுது, எந்த இடத்துல வித்தியாசப்படுறாங்க அப்படின்றது தெளிவாக புரியும். சரிங்களா. ஸோ இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இப்போது மேஷ லக்னம், இந்த மேஷ லக்னம் அப்படின்றது முதல் லக்னம். அதாவது பொதுவாகவே லக்னம் அப்படின்றது ஜாதகரை குறிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அந்த லக்னத்தை வச்சு ஜாதகருடைய குணநலங்கள், அவர் வாழ்க்கை தரங்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த லக்னத்தை வைத்து நம்ம சொல்ல முடியுன்றது இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயங்கள் தான். சரிங்களா. இப்போ இந்த மேஷ லக்னம் அப்படின்றப்போ இதனோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய் அப்படின்னு வருது. ஸோ செவ்வாய் அப்படின்றப்போ எல்லாருக்கும் என்ன தெரியும், செவ்வாய்னா ஒரு போர்க்கடவுள், கோவக்காரனாக இருப்பா இவன் அப்படின்றது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சு ஃபஸ்ட்டை தான் சொல்லுவோம். அவன் என்ன பார்த்தவன் ரொம்ப அதிகம், அவங்ககிட்ட போய் யார் பேசுவா, வெட்டுவோன்னு துண்ணு வெடுக்குன்னு எரிஞ்சு விழறான், இப்படி தான் நம்ம ஆரம்பிப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த குணநலங்கள் இவர்களுக்கு இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஸோ இதில் பிறந்தவர்கள் எப்படி அப்படின்னா நல்ல தைரியசாலிகள், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், துணிவு துணிச்சல் இதுக்கெல்லாம் பேர் போனவர்களாக இருப்பாங்க, தலைமை பண்பு நிறைந்தவர்களாக இருக்கும் இவங்கெல்லாம். இந்த ராசி, இந்த மேஷ லக்னத்தை பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா நல்ல தலைமை பண்பு இருக்கும், அட்மின் நல்லா பண்ணுவாங்க இவங்க. அதே மாதிரி எந்த ஒரு செயலில் வேகம் இருக்கும், எப்படின்னா ஜெட்டு ராக்கெட் எல்லாமே ராக்கெட் ஸ்பீடு தான் இவங்க. செயல்கள் ஏதாவது ஒரு செயல்கள் இவங்க செய்கிறாங்கன்னா அதிவீர செயல்கள், வீராதி வீரர்கள் அப்படின்றோம் இல்லைங்களா. அதே மாதிரி இவர்கள் செய்யும் செயல்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ராக்கெட் ஸ்பீடில் தான் இருக்கும் எல்லாமே. டக்கு வச்சு இப்போ தான் ஆரம்பித்தா சக்குன்னு முடிச்சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேகம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க இவங்க. அதே மாதிரி இவர்கள் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் பிடிவாத குணம் அதிகம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. முன்கோபம் நிறையவே இருக்கும் அவங்களுக்கு. சட்டுன்னு கோபம் வந்துடும், வலுவலு பேசிடுவாங்க. வார்த்தைகள் ஒரு சில சமயங்களில் சரியாக வராது, அதாவது கடுப்பாக இருக்கும், நம்மளுக்கு என்னடா இவங்ககிட்ட இருக்குமே அப்படின்றது. அதே மாதிரி இவர்கள் பார்த்தோம் அப்படின்னா நல்லா படித்து நல்ல இதெல்லாம் இருக்கும், உத்தியோகம் இதெல்லாம் நல்ல இதில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு இன்கம் வருமானம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு நிலையான வருமானம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதாவது எப்படி சொல்லலான்னா, ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன், எங்கே வருவேன்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்துக்கு வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக சேர்ந்துருவேன்றோம் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த பொருளாதாரம் அப்படின்றப்போ வச்சு பார்த்தா பணப்பிரச்சனைன்றப்போ அந்தளவுக்கு பாதிப்புகள் இருக்காதா. எப்போ இவங்களுக்கு பணம் வேணுமோ கரெக்டாக அந்த பணம் இவங்க அந்த டைமுக்கு வந்துடும். அத்தகைய ராசிக்காரர்கள் தான் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகம் எல்லாமே இருக்கும். இவங்க பார்த்தா அந்த தலைமை பண்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ தொழில் அப்படின்னு பார்க்கச்ச இவங்களுக்கு 2-3 தொழில் செய்கிறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தா இவங்க படித்ததுக்கும் இவங்க செய்கிற தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்.
ஆனால் இவங்க வந்து தொழிலாளர்கிட்ட வந்து இவங்க நல்ல அதை தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க. இறங்கி போய் வேலை செய்ய தட்டி கொடுத்து வேலை செய்வாங்க. அதாவது வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன்ற மாதிரி எந்த ஒரு வேலையும் வந்து இறங்கி செய்வாங்க இந்த மேஷ லக்னத்தில். அத்தகைய குணம் படைத்தவர்கள் தான் இவங்க. இது எல்லாருக்கும் நல்ல உதவும் மனப்பான்மை எல்லாமே நிறையவே இருக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க வந்து உடன்பிறப்புகளுக்கெல்லாம் வந்து நல்ல உதவி பாசம் இதெல்லாம் இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். அவங்களுக்கு நிறையவே செய்வாங்க. அதே மாதிரி அவங்களால வந்து ஒரு சில பிரச்சனைகளும் இவங்களுக்கு ஏற்படும். அதுவும் இல்லாத ஒரு சில சமயத்தில் வந்து இவங்க விட்டு கொடுக்க வேண்டிய நிலையிலேயே வந்து இவங்க தள்ளப்படுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மேஷ லக்னக்காரருக்கு. அதே மாதிரி குடும்பம் வந்து நல்ல குடும்பம், நல்ல பிள்ளை, நல்ல இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட அவங்க இன்னும் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். சொல்கிறோம்ல, தாய் 8 அடி வஞ்சா குட்டி 16 அடி பாயணும். அதே மாதிரி இந்த மேஷ லக்னத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். நல்ல படித்து நல்ல இதில் இருப்பாங்க. அந்த விஷயத்தில் இவர்கள் பேர் போனவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அதேமாரி இந்த மேஷம் அப்படின்றப்போ வந்து செவ்வாய், அப்போ செவ்வாயின் அப்படின்றப்போ பார்த்தோன்னா ஏதோ பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிலம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இல்லைனா கூட இவங்களுடைய காலகட்டத்தில் இவங்க அமைஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு சிலருக்கு வந்து பிறக்கச்சவே வந்து வீடு வண்டி வாகனங்கள் யோகத்தோடு பிறக்கிறவங்க இருப்பாங்க. அப்படி இல்லைன்ற பாட்டினா கூட பிறந்துட்டோடனே வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப் ஆஃப்டர் லைஃப் பார்ட்னர்ஸு மேரேஜ் குடும்பம்லாம் அமைச்சு அந்த சமயத்தில் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அந்த வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ அதனால் அதுக்கும் இவங்களுக்கு குறைவு இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவரே வந்து உங்களுக்கு செவ்வாய் தான் அதிபதி. இவர் வந்து பார்த்தா இவங்களுக்கு 8ஆம் அதிபதியும் 8க்குரியவரும் இவரே தான் இந்த லக்னாதிபதியே தான் வருவார். அப்போது அப்படி வரைச்சா பார்த்தோன்னா இவர்கள் வந்து சர்ஜரி எப்படின்னாலும் அவங்க ஒரு வெட்டுக்காயம் சர்ஜரி, அவங்க ஒரு ஆப்ரேஷன் 1 இல்லை 2 ஆப்ரேஷன் வந்து இவங்க மேற்கொள்ள வேண்டிய கண்டத்தில் இருக்கும் இவங்களும் சொல்லலாம். இவங்க பொதுவாக செவ்வாயின்றப்போ ரத்தக்காரகன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி வந்து அந்த இதில் இருக்கிறதுனால குணங்கள் வந்து இது பண்ணுறோம். ஸோ அது வந்து போர் குணம் அப்படின்றப்பனால ஆயுதம் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதனால் இவர்கள் வந்து பார்த்தோன்னா எப்படியும் வந்து இவங்க இதில் வந்து ஒரு ரத்த காயம் வெட்டு கத்திப்பட்டு ஒரு ஆப்ரேஷன்ன்றது நிச்சயமாக இவங்களுடைய இதில் இருக்கும். விபத்து மூலிமா இருக்கும். அது இவரே 8ஆம் அதிபதியாகவும் இது இருப்பதுனால இவங்களுக்கு வந்து கண்டங்கள் அப்படின்றப்போ நீர் அது மாதிரிலாம் விபத்துக்கள் அதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. அதே மாதிரி இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நண்பர்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் இவங்க. ஏன்னா இவர்கள் நண்பர்களால் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் இவங்களுக்கு. அதே போல் இவர்கள் வந்து இந்த பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று நண்பர்கள் அந்த மாதிரி இதில் வரும். இல்லை அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகள் அப்படின்ற சமயத்தில் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு வீடு வண்டி வாகனத்தில் வந்து இவங்களுக்கு எந்தவித குறையும் இருக்காது. இவங்களே வந்து இது பண்ணிவிடுவாங்க. அந்த விஷயத்தில் இவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இது புத்திர பாக்கியம் அப்படின்றது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதுலேயும் எந்த தடைகள் இருக்காது, நல்ல இது இருக்கும். இவங்களுக்கு இன்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு இது இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களே இவங்களுக்கு ஆதாயம் இருக்குதுன்னு சொல்லலாம். இவர்களுக்கு வந்து அரசு மூலியம் ஒரு இன்கம் எப்படின்னாலும் வரும் அப்படின்றதும் தெரியும் சொல்லலாம். இந்த மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டால் ஒரு இன்கம் இவங்களுக்கு வரும். இல்லை இவங்களே கூட வந்து கவர்மெண்ட்டு இந்த கான்ட்ராக்ட்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இது எடுத்து செய்கிறவங்களும் இருப்பாங்க. அதே போல் தொழில்கள்லேயும் கூட இப்போ அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்த செவ்வாய் அப்படின்னு நம்ம பார்க்கச்சே வந்து பார்த்தோன்னா இவர்கள் வந்து இந்த போலீஸு இராணுவத்துறை இது மாதிரி இதில் நிறைய பேர் இதில் இருந்து ஜெயிப்பாங்க. அதே போல் வந்து இது புலனாய்வுத்துறை இருக்கு இல்லைங்களா, சைபர் க்ரைம் அப்படின்ற க்ரைம் பிரான்ச், அந்த மாதிரி இதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த மாதிரி வந்து இந்த மேஷ இடத்துல பிறந்தவர்கள் இருப்பார்கள் நிறைய பேர். இது வந்து 8ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டதுனால அந்த மாதிரி வந்து 8ஆம் இடம் அப்படின்ற மறைவு ஸ்தானம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ மறைமுக இன்கம்,
அதிர்ஷ்டம் அதெல்லாம் ஒரு திடீர் பண வரவு அதெல்லாம் வரலாம். ஸோ அப்படி பார்க்கச்சு இந்த இதில் இருக்கவங்க மேஷ லக்னக்காரருக்கு இந்த இதில் ஒரு பஞ்சம் வந்து சில பேர் அந்த சைபர் கிரைம் அந்த மாதிரி இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுலேயும் இருந்து சாதிப்பார்கள். இவர்கள் வந்து சாதிப்பாங்க. இவர்கள் வந்து அமைதியாக வந்து சில சமயத்தில் வந்து சாதிக்க பிறந்தவர்கள், சுய முயற்சியில் கொஞ்சம் முன்னேறுபவர்கள் அப்படின்றது சொல்லலாம். எந்த வித விடாமுயற்சி இருக்கும், அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி இவர்கள் செய்யும் செயல்களில் வந்து ஒரு சில சமயங்களில் பல போராட்டங்கள் சந்திப்பாங்க. போராட்டங்களை சந்தித்தாலும் இறுதி கட்டத்தில் அது வெற்றியை தான் வந்து இவர்களுக்கு சேரும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் எல்லாமே நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர்ஸ் அந்த விஷயத்தில் வந்து நல்ல விஷயமாக நல்ல இதுவாகவே அமைவாங்க அப்படின்றத சொல்லலாம் இவங்களுக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த அயன சயனம் அந்த மாதிரி இதுலேயும் வந்து எந்தவித குறைவும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இன்கம் நிறையா இருக்கும், பணத்துக்கு அதை உணவுக்கு தொழில் இந்த மாதிரி இதில் வந்து இவர்களுக்கு தடைகள் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இவர்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், நிலையான வருமானம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ஆடம்பர செலவுகள் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆடம்பர செலவுகள் இப்போ ஏதோ ஒரு இது எடுத்தாலும் ஒரு பெரிய லெவல்லே அவங்களோட திங்கிங் எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான திங்கிங்காக இருக்கும். க்ரியேட்டிவிட்டி புதுமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு விஷயங்கள் வந்து புதுமையாக கண்டுபிடிக்குவாங்க. அந்த மாதிரி ஆராய்ச்சி இதெல்லாம் வந்து இந்த செவ்வாயினுடைய இதில் இருக்கிறதுனால இவர்கள்கிட்ட இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடுகள் இதெல்லாமே இருக்கும். கேள்வி ஞானம் இதெல்லாம் கூட இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். எந்த ஒரு வேலையை தான் அதுதான் முன்னாடி சொன்னால் இவர்கள் வீராதி வீரர்கள் சூராதி சூரர்கள் அப்படின்னு நான் சொன்னோம் இல்லைங்களா? அதே மாதிரி இவர்களுக்கு வந்துட்டு வருமானம் நிலையான வருமானம் இருக்கும். அதே மாதிரி தொழில் நல்ல இதில் இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா இங்கே சனியின் ஆதிக்கம் பெற்றது மக்கள் தொடர்பு அந்த மாதிரி இதில் இருக்கவங்க செய்கிறவங்க நிறைய தொழிலில் இருந்து ஜெயிக்கிறவங்க இருப்பாங்க. அதுதான் சொன்னேன், அரசு துறைனா வந்து உங்களுக்கு அரசு உத்தியோகத்தில் நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க. ரயில்வே துறை அந்த மாதிரி இதில் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா மிலிட்ரி போலீஸு இந்த மாதிரி இதில் இருக்கிறது நிறைய பேர் வந்து இதில் பிறந்தவர்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணம்தான் இருக்கும். அதே சமயத்தில் இவங்களுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா அவங்க தலைகால் புரியாது. என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் தெரியாது, வாய்க்கு வந்ததை வந்து விட்டுடுவாங்க வார்த்தையை. அதில் வந்து சில பிரச்சனைகளை இவங்க வந்து சம்பாதிப்பாங்க. இவங்களுக்கு புத்தி சாதுரியம் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மேஷம் அப்படின்றப்போ 1ஆம் இடம் அப்படின்றப்போ தலையும் குதிக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் இவர்களுக்கு தலைக்கணமும் இருக்கும், தலைவலியும் இருக்கும் அவங்களுக்கு இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதனுடைய தொடர்ச்சி வந்து நம்ம அடுத்த பகுதியில் நம்ம இன்னும் பார்க்கலாம். அதில் வந்து அடுத்த தொகுதியிலையோ வந்து உங்களுக்கு அதில் இந்த பிரிவு அந்த மாறுறதுக்கு இல்லையா ஒரே லக்னத்தில் பிறந்தவர் மாறுபட்டவருக்கான காரணங்கள் என்னன்றதையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அடுத்த பகுதியிலையும் நம்ம இன்னும் விரிவாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.